ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 20 செப்டம்பர் 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஸ் டேஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, கோல்டு எதுக்காக ரேலி ஆச்சு, இது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 375 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் டேயில் வந்து இந்த மாதிரி 400 பாயிண்ட்ஸு கிட்ட வந்து ரேலி ஆகிறது வந்து ஒரு வழக்கமான விஷயமா இப்போதைக்கு இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி பார்த்திங்கன்னா டே பை டே வந்து நியூ ஆல் டைம் ஹைஸை வந்து அதை அச்சீவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்குது, ஹையர் சைடில் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஒரு மிகப்பெரிய புல் ரேலியை வந்து விட்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது எவ்வளோ நாளைக்கு போகுங்கிறது இன்னும் போக போக தான் தெரியும். ஏன்னா இப்போது குளோபல் கியூஸுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுனால இன்னுமே வந்து ரேலிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா மஹிந்திரா வந்து ஒரு 153 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகி ஃபஸ்ட்டு இருக்குது. இதோட ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ரீசெண்டாக அவங்க நிறையா புது வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதோட இம்பேக்டில் வந்து இது ரேலியாக இருக்குது. அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தோம் அப்படின்னா ரேட் கட்னால பேங்க்ஸ் எல்லாம் நிறையா, அதாவது யூஎஸில் ரேட் கட் பண்ணதுனால இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸுக்கு வந்து இது பெனிஃபிட்டாக அமையும் அப்படின்ட்டு நிறைய அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதோட இம்பேக்டில் வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து ரேலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐசிஐசிஐ பேங்க்கோட மார்க்கெட் கேப் வந்து 9 lakh crore வந்து தாண்டி இருக்குது. அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்திங்கன்னா ஒரு 33 பாயிண்ட் ரேலி ஆகி டாப் கெய்னர்ஸில் வந்து தேர்ட் இருக்குது. இதுக்கும் ரீசன் வந்து ஃபெட்டோட ரேட் கட்டு தான். ஆனால் வந்து ஃபெட்டோட ரேட் கட்டுனால மெட்டல் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அது வந்து இன்டெரக்டாக வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு இந்த ரேலியை கொடுத்துருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராசிம் இருக்குது, அது ஒரு 60 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. லாஸ்ட்டு 1 வீக்காக நல்லா ரேலியை கொடுத்தது, இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்துருக்குது. டாப் லூசர்ஸில் செகண்ட் எஸ்பிஐ இருக்குது. எஸ்பிஐ வந்து ஒரு 8 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி இதுக்கு வந்து செல் ரேட்டிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமாவே பார்த்திங்கன்னா எஸ்பிஐ வந்து நல்லாவே விழுந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் ஒரு ரெக்கவரி மோடுக்கு அது இன்னும் வரல. அப்புறம் டாப் லூசர்ஸில் தேர்டு பார்த்திங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்குது. 2 மாதமாக இதுவும் ரேலி ஆகிட்டு இருந்துச்சு இந்த பேங்க்கு. இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் கொஞ்சமாக விழுந்துருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை செல் பண்ணியிருந்தாங்க, வியாழக்கிழமை செல் பண்ணியிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை வந்து பை மோடுக்கு போயிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பை பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான பையாக இருக்குது. ஒரு 14,000 கோடிக்கு வந்து அவங்க பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து யூஎஸில் ரேட் கட் பண்ணதோட இம்பேக்டாக தான் இருக்கும்ன்ட்டு நிறைய அனலிஸ்ட்லாம் வந்து இதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. எஃப்ஐஎஸ் இந்த அளவுக்கு பை பண்ணியிருக்கிறப்போ வழக்கமாக வந்து அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு செல் பண்ண டிஐஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் வந்து வெள்ளிக்கிழமை வந்து அந்தளவுக்கு டிஐஸ் செல் பண்ணல, வெறும் 4,000 crore மட்டும்தான் செல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு அவுன்ஸ் கோல்டு வந்து $2,646 இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். இது ஒரு 31 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. பர்சன்டேஜில் சொல்ல போனோன்னா இது 1.21% வந்து ரேலியை கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணதுனால கோல்டோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது. இது இன்னும் கோல்டுமே வந்து எப்படி நம்ம நிஃப்டி வந்து நியூ ஹைஸை டே பை டே அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதே மாதிரி கோல்டும் அந்தளவுக்கு நியூ ஹைஸை வந்து டே பை டே அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ட்டு அனலிஸ்ட்டு எல்லாமே கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.